பழக்கமே எனக்கு பிடிக்கல. பையன் கிடையாது, ஐயோ ஒரே பையன் தாங்க இது. வீட்டுல விட்டு வந்துட்டான். வேலைக்கு இது இல்ல இல்லையா? என்ன சபை? மக்கள் சபை, மக்கள் மாபெரும் மக்கள் சபை. இந்த மக்கள் சபையில வருகிற போது நான் யாரு உங்க அம்மா யாரு? உங்க அம்மா யாருங்க? அம்மாடா. உங்க அம்மா மகாராஜா, உங்க அம்மா எனக்கு அம்மா மாதிரி. ஆமா. எப்படி அம்மா சொல்றது? எப்படி சொல்றது? உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி. உங்க அப்பா எனக்கு உங்க அம்மா ஓடி பண்ண மகாராஜா, உங்க அப்பா எனக்கு அப்பா மாதிரி. அப்பா மாதிரி. உங்க அப்பா எனக்கு அப்பா மாதிரி. இங்க பாருங்க, உங்க பாட்டி எனக்கு பாட்டி மாதிரி. பாட்டி மாதிரி. உங்க தாத்தா எனக்கு தாத்தா மாதிரி. ஆமாடா ஆமாடா. அவங்க வீட்டுக்காரி எனக்கு வீட்டுக்காரி மாதிரி. நிலங்குது பாரு. இந்த நிலத்தை கூட எந்த எவனுமே சொல்லக்கூடாதுங்க. இந்த நிலம், இந்த பூமி வந்து எவனுமே சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த பூமி யாருக்குமே சொந்தம் கிடையாது. அப்படியா? இந்த பூமி யாருக்குமே சொந்தம் கிடையாது. இன்னைக்கு நமக்கிட்ட இருக்கும், நாளைக்கு உனக்கிட்ட வரும். நேற்று நம்ம தான் நேற்று எடுக்கிட்டு தான் இருந்துச்சு. ராத்திரி எல்லாம் தாத்தாலாம் வேற ஆளுங்களுக்கு போயிடுச்சு. திருப்பி ஆயாலி பையன் மாபெரும் மக்கள் சபையில வருக போது நான் யாரு?
தவறா பேசக்கூடாது. எக்கச்சக்கா இல்ல ஏடா கூட இந்த மாதிரி எனக்கு ஒத்துக்கிறது இல்ல. கருவா கிடையாதுயா. திமிரு மமுதை இல்லங்க. அகட விகட அந்த மாதிரி இதெல்லாம் இருக்க கூடாது இல்லையா? ஒரு மனிதனா பிறந்தா ஆமாங்க. நல்ல புள்ளன்னு பேர் எடுக்கணும். ஆமா ஆமா. வர வர குறையினே போறதாங்க இல்ல வாஜரா. ஆமா ஆமா. ஓம் சார். அப்ப இருந்தாலும் என்னோட பேர் என்ன? உனக்கு கையில பூடி தந்தையாகிய திருநாட மகாராஜனுக்கும் என்ன கொப்பமேரா திருநாட மகாராஜன் போலீஸ்காரன் புடிச்சுன்னு போலியா? அப்படியே ஏடா போலீஸ்காரன் புடிச்சுன்னு போறான்? நான் ஏடா இங்க வரேன்? எங்க அப்பா திருநா இருந்தா நான் ஏடா இங்க உனக்கிட்டு வரேன்? நம்ம நல்லா கேட்டுக்காங்க பையனா அவரு வானத்தை காட்டுறாரு பாரு. எல்லாம் கீழே காட்டினா அவரு நெட்ட புடிச்சுங்க யாரும் ஒண்ணும் புலத்த முடியாதுன்னு பாத்தீங்களா? பிடிக்க முடியாது யாரும் 1:30 மணிக்கு தான் படம் எடுக்க முடியும். அது கிடையாது. திருநாட்டின மகிமை இல்லையா? திருநாட்டு மகாராஜனுக்கும் என் தாயார காந்தி அம்மையாருக்கும் காந்தி இந்த ஊரு கவர்ன கூடுறது என்ன சொன்ன? காந்தியடி அம்மையார் ஆமா இல்லையா? அப்படி பிள்ளையா பிறந்தபடியால் என்னுடைய பேரோ டீ குடுப்பாரு மாசக்கண்டா சம்பளம் அவரு புல் டீ போடுறாரு புல் டீ புல்ல டீ மாசக்கண்டா சம்பளம் வடி அடிச்சா சோறு குடுப்பாரு உனக்கு நாங்க ஜே போட்டு என்ன தருவேன் நான் குடிச்சு அடிச்சிருவோம் அவன் புல் டீ போடுறான் நான் என்ன மட்டும் போடுறேன் வேற போட்டு தருவேனா அப்படி மகாராஜன் சொன்னேன். அப்படி இல்ல போதும் நாடு எது? எத்தனை நாடு? 56 நாடு. 56 நாடு. அப்படி 56 நாடு. இந்த 56 நாட்டையும் மும்மூர்த்தியை போலவே மூவேந்தர் ஆண்டு வந்தார்கள். யாரு மகாராஜா? என் தந்தையாகிய திருநாட மகாராஜன் ஒன்று இளைய தந்தையாகிய பாண்டு மகாராஜன் மூன்றாவது விதுர பெருமாள் 3 பேர்களும் சேரன் சோழன் பாண்டியர் போல பிறந்து இந்த நாட்டு ஆளுகிற போது இந்த நாட்டுக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை. ஆண் குழந்தை என் குலம் என்ன குலம் மகாராஜா? எங்க என்ன குலம் சொல்லுங்க? சந்திர குலம் இல்லையா? இந்த கலக்கம் இல்லாத சந்திர குலத்தை பிறந்து இந்த நாட்டு ஆழ்வதற்கு எந்த ஒரு ஆண் பிள்ளை இல்லையே சொல்லி ஒவ்வொரு மலைகளை கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல என்ன நடந்தது? என் தந்தையாக பாண்டவ திருநாடு மகாராஜனுக்கு முத்துமணி பாண்டியன் மகளானவள் என் தாயான காந்தியரை திருமணம் செய்தார் இல்லையா? அந்த பாண்டு மகாராஜனுக்கு யாரை திருமணம் செய்தார்கள்? குந்தி மந்தார் சொல்லக்கூடிய 2 பெண்களை திருமணம் செய்தார்கள். அப்படி செய்து குடிமக்களை பணியை திருப்பி காலையை போகிற போது அந்த காலையில பார்த்தோம் என்ன நடந்தது? அது செடி செட்ல கல் கோயில பிறந்தவர்கள் யாரு? அந்த பஞ்ச பலாதி பசங்க ஐவா ராஜாக்கள் கேவடியா பசங்க ஓடி பசங்க. நீ சொல்றத பார்த்தா என்ன 10 நல்லா பெருமையா புகழ்ந்து பேசுறது போல தெரியுது. கட்டார ஓடி பையனே வாங்கி தெரிய மாட்டேன்.
நீங்க சிட்டு போறீங்க. ஆமா சலகாயில பிறந்ததுங்க. ஓனாவோபில பிறந்ததுங்களே. பாண்டவர் இவரை போய் சொல்லணும்னா ஏதோ ஒரு அவரா பொடி வச்சு பேசுற மாதிரியே தெரியுதுடா மகாராஜா. இல்ல நீ ஏதோ கேவலமா பேசுற மாதிரியே தெரியுது. மகாராஜா அப்படி உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா தூங்குறாங்க பாரு. அவங்களை எழுப்பி கேட்டு பாரு. தூங்குறோம் நீ சொல்றது அவன் காலையில் கேட்டுப்பாங்களா? இல்ல அந்த முனிசனுங்கிறவங்க கூட மாற்றி சொல்லிடுவாங்க. வராங்க வராங்க. கைது பிடிச்சிட்டாங்களா? இப்படி வாங்க இப்படி வாடா. என்ன உன் பேர் என்ன? நல்லா தைரியமா சொல்லு, பயப்படாது, யாருக்குமே பயப்படாது. நாக்கிறேன். உன் பேர் என்ன? அவனை பாரு எந்தாட்டு வர. கல்யாணம் ஆச்சா? எத்தனை அப்பனுக்கு கல்யாணம் ஆகாது போறாங்க. கல்யாணம் ஆச்சு எல்லாம் தெளிவா நான் வர்றேன். மொத்தமா லட்சம் நான் வரேன். எப்பறம் தெரியும். வராங்க. உன் பேர் என்ன? கோகுல். உப்பா பேரு? உம்மா பேரு? நல்லா தெரியுமா? தெரியுமா? சரி ஒப்பனுக்கு உமாது கல்யாணம் ஆச்சா? நீ பாத்தியா? என்ன அப்படி மொத்தம் மாமா கல்யாணம் ஆச்சு? சரி அது போல போட்டு விடு. அதனால போட்டாவில் பார்த்து ஒப்ப கல்யாணத்து போட்டாவில் பார்த்தேன். அப்ப பார்த்ததுதான் இல்லையா? அதனால போகும்போது அப்ப அவங்க அம்மால போட்ட பார்த்தது. அதனால இவன் என்னை பத்தி என்ன பேசுறான்? யாரையும் பேசுறான்? வாடகா ஏன் வாடகை ஒரு மகாராஜாவே மந்திரி சொன்னா தப்பா ரைட்டா? தப்பு தானே. அதனால என்ன பண்ண தெரியுமா? இவன் பண்ண தப்பு எண்ணி 15 அடி ஆடுறான். அஜா எண்ணி 15 அடி அடி. கொஞ்சம் மேலே வாடாங்க போவாங்க. எத்தனை அடி அடிச்சா? கரெக்டாவா? ஒண்ணும் மிச்சம் இல்லையா? இல்ல கம்மி இல்லையா? சாமி நம்ம அதான் அவங்களுக்கு இவங்க சார்பா போய் சொல்லுவாங்க. யாராவது இவங்க ஊருக்காரு எல்லாம் போவாங்க. இவங்க ஊருக்காரு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆட்டுக்கார பையன் எத்தனை அடி அடிச்சா? 13. ஏன்டா அவன 2 அடி அடிக்கல? ஆச்சாரி சொல்றாரு 13 தாண்டி. நான் சொன்னது எத்தனை? ஏன் 13 அடிச்ச? 1 2 யாரு அடிப்பாங்க? சரி இப்படி வா. சரி நான் சொன்ன உடனே அவன் தப்பானா? அவன் அடிக்க சொன்ன உடனே அடிச்சுட்டு தானே? இது யார் ஊர்? இது உங்க ஊர் தானே? நாங்க எந்த ஊரு? நாங்க வெளியூருக்காரு. வெளியூருக்காரு தானே? இங்க யாரு நம்பி வந்துருக்கிறோம்? உங்களே தான் நம்பி வந்துக்கிறோம். அப்ப நான் சொன்ன உடனே அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறிய, ஒரு வெளியூருக்காரன் அடிக்கிறிய, இது தப்பா ரைட்டா? தப்பு தானே? அதாவது நான் சொன்னது என்ன கட்டாளை? 15 அடி அடிக்க சொன்னேன். 13 அடிச்ச. அது 2 விட்டு தப்பு தானே? அது ஒண்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டா மகாராஜா எங்க ஊரை நம்பி வந்துட்டான். அவனுக்கு கொண்டாடி பிள்ளை கூட்டி கீழே அவனை அடிச்சா செத்து போயிடுவான். வேணாம் எனக்கு அறிவு சொல்லிக்கணும். இல்லைன்னா வேணாம் தடுத்துருக்கணும். சொன்ன உடனே அடிச்சல அது தப்பு தானே? தப்பு தானே? அதனால எண்ணி 20 அடி ஆடுறான். போய்யா கை
கை தூக்கு ஆன்சர் தூக்கலாம் கையை மேல. எண்ணி 20 அடி அடிக்கணும் எண்ணி. ஆமாங்க. அடிச்சற மகாராஜா. மகாராஜா பாத்துலே வரு. பாக்குறேன். அவ்வளவுதான் சொன்னா என்ன அடிக்க என்ன சொன்னீங்க? என்ன ஆடாடா எண்ணி நான் உண்மையதான் அடிச்சேன். அவனை எண்ணி அடி நான் சொல்றேன். எண்ணி அடி அடிச்சுட்டா தப்பு எண்டு. ஆமா சரி படி. ஏய் போய் உட்காராங்க. பெட் மேல உட்கார போடா. பெட் மேல உட்காரா. படுக்கு ஏய் அப்போ இருந்தானா? ஆமா. இல்ல போயிடும். அந்த பாண்டுமா ராஜர். ஆமா. ஐவா ராஜாக்கள். சேவடியா பந்துங்க. செடி செட்ல பந்துங்க. ஆமா. எப்படியா? செடி சென்டர் பந்துங்க. போன மொபைல் பயோ போன் படிக்கிறதுக்கு. ஆமா. ஒரு நெல்லு பிள்ளை கெதி கிடையாது. கிடையாது. எப்படியா? ஆமாங்க. நெல்லு பிள்ளை கெதி கிடையாது. ஆமா. கீழ போன் படிக்கிறதுக்கு. ஒரு சாம பிள்ளை கெதி கிடையாது. கிடையாது. கெதி கட்ட சேவடியா பந்துங்க. பசங்க. ஐவா ராஜாக்கள் சொன்னார்கள். ஆமா. ஆனகத்துல. நாங்க எப்படி இருந்தோம்? எப்படி? நீங்க எத்தனை பேர் வந்தீங்க? மகாராஜா நாங்க 3 பேர் மகாராஜா. நீங்க வெறும் 3 பேர். ஆமா. ஓவா 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 ஆயாரே மக்களா வயர்னால 3 பேர் கூப்பிட்டா ஓடி போயிருக்காங்க 2 பேர். ஆமா பிடிக்காத அளவுக்கு ஆயாரே ஆமா உயிரோட போலாம். ஏனாபியா அப்படி உம்மா உங்களை 3 பேரை பத்தால. ஆமா. என்ன 3 பேரை பச்சதுக்கு உம்மா எத்தனை பேருக்கு போயிடும்? எப்படி ஒரு 1000 பேருக்கு போயிடுங்க. 1000 பேர் கிட்ட 3 பேருக்கு என்ன நான் பெரிய டாக்டர் அந்த மாதிரி கேவலம் தாயடி. டாக்டர் கிட்ட மகாராஜா என்ன தூக்கிட்டு போய் ஹாஸ்பிடலுக்கு போறது 3 பேரை தூக்கி போய் நிக்கிறது. ஏபியா நீங்க அப்படி சொன்னீங்க. ஆமா. நீங்க 3 பேரு இந்த ஊரை பிடிக்காதால பெருந்துக்கிறீங்க. ஆமா ஆமா. எத்தனை பேரு? நீங்க எத்தனை பேர் மகாராஜா? அண்ணன் எத்தனை பேர் பெருங்க தெரியுமா? சும்மா ஒரே கொஞ்சம்டா. எவ்வளவு? ஒரே கொஞ்சம். 1 2 3 4 5 6 7 8 அதுக்கு கம்மி. 10,000 30 40 50 இல்ல அதுக்கு கம்மி. 60,000 80 90 இல்ல அதுக்கு கம்மி. இல்ல 95 இல்ல 99. ஆமா. சரியா? சரியா? ஒரே 100. எங்க அப்பனுக்கு அம்மாளுக்கு அதே வேலைன்னுட்டாங்களா மகாராஜா? எங்க அப்பனுக்கு அம்மாளுக்கு வேற வேலை கிடைக்கலையா? மகாராஜா ஓய் பேசுகிறேன். அப்ப 100 பேரு. ஆமா சொல்லுங்க. அப்படி சாவம் தம்பி 100 பேர்கள். ஆமா பாரு 100 பேர். அண்ணன் 100 பேர்கள். இந்த 100 பேரா கலந்து இந்த நாட்டு ஆளுங்க போது
யாரு யாருங்க இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய 56 நாடு. இந்த 56 நாட்டு என்னுடைய அருகாமையில் இருக்கிற யார் யாரு? என் அண்ணாவாகிய கந்தமகாராஜன் ஒன்று, 886 வயது வருத்த என் தாத்தாவாகிய பேஸ்மாசாரி ஒன்று, குருவான தோலாச்சாரி, கிருபாச்சாரி, ஏமாற்ற பேர்களா சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்திலே என்னுடைய எண்ணம் என்ன? உலகம் என்று சொல்லக்கூடியதா 56 நாடு. 56 நாடு. நவனி புவன் என்று சொல்லக்கூடியதா 56 நாடு. இந்த 56 நாட்டியெல்லாம் ஒருவனே ஆள வேண்டும் என்று சொல்லி இந்த மனதிலே எண்ணத்தை கொண்டு அந்த பஞ்சப்படாது பசங்க மீதே போராம வைத்து என்ன நடந்தது? இந்த தர்மராகப்பட்டவன் முதல் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி இந்த முடியை சுட்டி நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்ல அவனுக்கு முடிசூட்டி விழா ஏற்பாடு செய்தார்கள். எப்படியா தருமனுக்கு முடிசூட்டி விழா ஏற்பாடு செய்தாரு. அந்த நேரம் ஓடி சென்று என்னுடைய அத்தாயா சகினி மாமனை அழைத்து தருமனுக்கு முடிசூட்டி விழா ஏற்பாடு செய்கிறாரே மாமா, நான் என்ன செய்வேன் என்று கேட்டா உடனே என் மாமா வாங்க சகினி மாமா சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? கவலைப்பட வேண்டாம் பரிமாண துணிவா, இந்த நாட்டை தருமன் ஆள முடியாது, அவனுக்கு ஆள தகுதி கிடையாது, இந்த நாட்டை நீ ஒருவனே ஆள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தாரு? அந்த முடிசூட்டி விழாவை நிறுத்தினாரு. யாரு? என் மாமா சகினி மாமா. அந்த முடிசூட்டி விழாவை நிறுத்தி இந்த தர்மனாகப்பட்டவன் கரும்பு கட்டத்தை தலைமையில வைத்துக் கொண்டு எந்த ஒரு சுக காரியமும் செய்யக்கூடாது. ஏன்னா அவன் தந்தையார் பாண்டு மகாராஜன் இறந்து ஈம சடங்கு செய்ய கிடையாது. அந்த கரும்பு கட்டத்தை தலைமையில வைத்துக் கொண்டு எந்த ஒரு சுக காரியமும் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த கருமத்தை போக்க வேண்டும்னா 7 ஆண்டு யாத்திரை போக வேண்டும். அப்படி 7 ஆண்டு கண்ணிகை யாத்திரை சென்று பல நதிகள் எல்லாம் முழுகி அந்த பாவத்தை போக்கி வந்து விட்டாரா, அதுக்கு பிறகு இந்த முடிசூட்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லி 7 ஆண்டு கண்ணி யாத்திரை ஓட்டி வைத்தேன். அப்படி 7 ஆண்டு கண்டி யாத்திரை போன பஞ்சா பலாதி பசங்க நாட்டுக்கு வந்ததே உண்டானோ நம்மளை நாட்டு ஆள விட மாட்டாரு என்று சொல்லி அந்த மாமாவாக சகினி மாமனை கேட்கிற போது சகினி மாமா சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? மருமகன துரியோதனா 5 ராஜாக்கள் நாட்டுக்கு வந்தாத்தானே அவன் நாட்டுக்கு வர விடக்கூடாது, அவங்க வர வழியில 5 கொல்ல வேண்டும் என்று சொல்லி என் மாமாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த 5 கொல்ல வேண்டும் என்று என்ன செய்தார்?
அந்த 7 ஆண்டு கணிகாத்த போன பஞ்சம் பலாதி பசங்க அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய யாரோ அந்த நாட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஐவரை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லி கூண்டோடு அழிக்க வேணும்னு சொல்லி ஆமாடா அப்படி அரக்க நாள் மாளிகை கட்டி நெருப்புக்கு நட்பான பொருளா சேகரித்து மெழுகி உப்பு தாரி பெட்ரோல் என்று சொல்ல முடியாது நெருப்புக்கு நட்பான பொருளா சேகரித்து அரக்கா நாள் மாளிகை கட்டி அந்த அரக்கா மாளிகையில ஓரிரவு தங்கி வர வேண்டும் என்று சொல்லி இது ஒரு அழகான மாளிகை எப்படி இந்த அரக்கா மாளிகை ஆகப்பட்டது ஒரு அழகான மாளிகை அண்ணா என்று சொல்லி பாண்டவர் தாய் குந்தியோடு 6 பேரையும் அந்த அரக்கா மாளிகையை விட்டு புரோதரன் சொல்லக்கூடிய மந்திரியா விட்டு தீய முட்டி கொல்ல பார்த்து சாகுல வீட்டுல போன போல செத்துனா எனக்கு கொஞ்சம் அடி கொஞ்சம் போலேப்பா தப்பிச்சுக்கணும் இன்னைக்கு அடி தப்பிச்சுக்கணும் இல்லையா என் நேரம் எனக்கு சரியில்லை இன்னைக்கு அதனால அப்படி 5 ராஜாக்களை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்னத்தை கொண்டு புரோதரன் சொல்லக்கூடிய மந்திரியை விட்டு தீய முட்டி கொல்ல பார்த்தேன் சாகிலே சாகுலே பாண்டவரே பாண்டவர் உனக்கே அவ்வளவு கோபம் அரக்க மாளிகை செத்து இருந்த 5 ராஜாக்களும் அம்மானான்னு சொல்லிட்டு போனா செத்து இருந்தா நான் வேணாம் நீ சொல்லிங்கன்னா யாரு பாண்டவர் செத்து இருந்தா தமிழே வீட்டுல போனவன் தான் நாம மட்டும் சிங்களா கவுனி மாமரி பட்டடா பாஞ்சால நாட்டாப்படியாளா பாஞ்சால நாடு பாஞ்சால நாட்டிலே சென்று அந்த பாஞ்சால மன்னன் ஆகப்பட்டவா ஒரு சுயவாரி வேள்வியை ஏற்படுத்தி சுயவாரி வேள்வியை ஏற்படுத்தி யார் ஒருவர் வந்து வில்லை வளர்த்து நாடியே போட்டுகிறாரோ அவங்களுக்கு மகளான பாஞ்சாலியை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பாஞ்சால மன்னனுடைய கட்டளை அந்த கட்டளை கிடைங்க உலக ஏமாத்தாரு நாட்டு அரசுலாம் சென்று அந்த வில்லையே வளைத்தார்கள் யாராலுமே வளைக்க முடியல எப்படியா யாராலையும் வில்லை வளைக்க முடியல அப்ப யாராலும் வளைக்க முடியாது வில்லாகப்பட்டது ஒரு ஏழை பிராமண உருவத்திலே வந்து அந்த பஞ்சாப் பணாதி பசுவிலே பிறந்தவர்கள் அந்த அர்ஜுனாகப்பட்டவன் ஒரு ஏழை பிராமண உருவத்துல வந்து அந்த வில்லையே வளைத்து நாளையே போட்டு பாஞ்சாலை கைப்பிடித்தான் இப்படி பாஞ்சாலை கைப்பிடிக்கிற போது உலக ஏமாத்தாறு நாட்டு அரசெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவள் இடத்துல சண்டை செய்வார் ஏன்னா 56 நாட்டு அரசரும் சண்டை செய்து அவங்க நாங்க வெற்றியை காண முடியவில்லை ஒரு ஏழை பிராமணப்பட்டவன் ஒரு துளி ரத்தத்தை கண்டா 1000 கால வழி போறவங்க ஆனா சண்டை செய்யறானே என்று சொல்லி அதை அறிந்து 5 ராஜாக்கள் அரக்கா மாளிகையில சாகவில்லை அவன் உயிரோடு இருக்கிற செய்தியை அறிந்து வந்து நாட்டை கேட்டார்கள் நாட்டை பாகமாக கேட்டார்கள் கொடுப்பானா அப்படி நாட்டை எவ்வளவு பாகமாக கொடுத்த தெரியுமா இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய 56 நாட்டை ஒரு பாகமாக எடுத்துக்கொண்டு 56 நாடு எனக்கு இல்லையா அவன் எதை கொடுத்தா ஈச்சங்காடு சுண்ணாம்புகள்ல மோடி மூதாதைகள் அண்டைக்காடு காந்தவ பிரசமன்னு சொல்லக்கூடியது ஒரு காட்டை சுடுகாட்டை பாகமாக கொடுத்தேன் ஏண்டா அந்த சுடுகாட்டை குத்தன அதுல போய் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அந்த இந்திர தேவனை வைத்து உருவாக்கப்பட்டு ஒரு இந்திர பிரசமன்னு பேரை வைத்து சிறு செம்மையோடு வாழ்ந்து வந்தார்கள் ஆமாடா பெரிய பட்டணம் ஆக்கிட்டாங்க அந்த பட்டணத்துல பாக்குற போது அந்த சில நாட்கள் கழித்து வாழ்ந்து வந்தார்கள் அப்போது அவன் தந்தையாக பாண்டு மகாராஜனுக்கு ராஜா சுயோகம் செய்ய வேண்டுமே ஒன்றாக சேர்ந்து அந்த ராஜா சுயோகத்துக்கு போனோம் அப்பதான் போய் பார்த்தேன் அந்த நாட்டை பாக்குற போது என்ன ஆனது இந்த 56 நாட்டுக்கு அந்த ஒரு நாடு அந்த ஒரு நாட்டுக்கு இந்த 56 நாடு ஈடாகாது அப்பேற்பட்ட கண்ணாடி மாளிகை நிலா மாளிகை என்று சொல்லக்கூடியது ஒரே ரவ கூட மண்ணுக்கு எதிராக அவங்க நாட்டுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு அப்போது நான் சுத்தி பாக்குற போது எனக்கு என்ன சொல்றாங்க ஆனா தம்பி துணிவாடா இந்த மாளிகையில சுத்தி பாத்துருவாங்க சொல்லி போகிறா போது அந்த நில மாளிகை பாக்குற போது தண்ணி என்று தெரியுது நிலம் என்று தெரியுது தவறினா கீழே விழுந்தேன் கீழே விழுந்தேன் அப்படி கீழே விழுந்தா போது அந்த கொக்கு சிரிக்கி ஆளவா அந்த பாதிக்கு பாஞ்சாலி ஆளவா என்னைய பார்த்து நகத்தை சிரித்து விட்டார் எப்படி நகத்தை சிரித்தார்
அப்பனுக்கு தான் கண்ணு குருடு ஆமா இவனுக்குமா கண்ணு குருடுன்னு சொல்லி ஆமாங்க. என்னை பார்த்து நகர்த்தி சிரிக்கிறா போது ஆமா. அன்றே போராம வைத்தவளே எப்படி அன்னைக்கு. அந்த பாஞ்சாலி மீது அன்றே போராம வைத்தேன் அங்கத்துல போராம வைத்துக் கொண்டு ஆமா. என்னையே வெக்கம் கெடுத்தாங்க பாஞ்சாலி ஆனவனே ஆமா. ஒரு நாளைக்கு அவரு நான் மாலை கிடைக்காம விட மாட்டேன் என்று சொல்லி ஆமா அந்த ராஜசேவம் முடிந்து அசனாவரிக்கு வந்து உடனே விடக்கூடாது என்று சொல்லி ஆமா. என் மகனாகிய லக்கண குமாரனுக்கு பூநூலு கல்யாணம் ஆமா. அந்த பூநூலு கல்யாணம் என்று சொல்லி ஒரு பொய் ஓலையை மெய் ஓலையாக எழுதி எழுதி என் சிறிய தந்தையாக மிதிலா பெருமாள் இடத்தை கொடுத்து அனுப்பினா போது ஆமா அந்த ஓலையை கண்ட உடனே ஐவராஜாக்கள் நாட்டுக்கு வந்தார்கள் ஆமா எப்படி நாட்டுக்கு வந்தார்கள் விடுவோம் அவங்கள விடக்கூடாது. என்ன செய்து என்னது? என் சகடி மாமனை துணை கொண்டு ஆமா. ஐவரை நான் என்ன செய்தேன் சரி வருமா ஆமா. அந்த பஞ்சவாரை பாகாராஜாரி அந்த கொடியே. எண்ணி அவமானம் வந்தாதான் பத்திரிகையா பாஞ்சாலியை கொண்டு வந்து பங்கா செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 நாள் பகடாய் ஆடி 4 நேரம் உப்பு சட்டி வர ஓடி வந்து பண்டாரம் என்று சொல்லக்கூடியது அனைத்து ராஜ்யம் சூழ்நிலை பறித்து சூதாட்டத்துல பறித்து அத்தோடு விட கிடையாது இந்த 5 ராஜாக்களை அடமாயாக்கி அந்த 5 பத்திரிகையா பாஞ்சாலியை சூழ்நிலை தருமம் பார்த்தான் என்று சொல்லி என் தம்பியாக துச்சுவனே விடுத்து அவன் 60 மாறு கூத்துல பிடித்து ஒரு செத்த பாம்பை எடுத்து வந்ததை போல ஆசனாபுர வீதியை தெரு தெருவாக இழுத்து வந்தோம் எப்படி தெரு தெருவாக இழுத்து வந்து இதை போல ராஜா ராஜா மேடையை ஏற்றி இதை போல 60 மேடை ஏற்றி அவள் ஆடையை கழித்து அகுமானம் செய்ய அடுத்த மணி வேற ஒருத்தர் தொட்டுட்டானு சொல்லி அப்படியே கமனே செத்து போயிடக்கூடாதா சாவிலே ஏன்னா உன் பொண்டாடி இப்ப நான் தொடர்ன்னு வச்சுக்கிறேன் அந்த அவமானத்துல நீ செத்துன்னு கூடாது தாயாளி இல்ல அப்படி செத்துந்தா நான் மானான்னு சொல்லிட்டு போனா இல்ல நீ செத்துந்தா நான் வேணான்னு சொல்லிங்கன்னா என்னதான் பேசுற மாதிரியே தெரியுது பணம் போய் ஆமா நீ சொன்னியா முன்னி கொண்டாட உக்காந்து அப்படி வந்து யாரு ஆத்தோட விட கிடையாது இந்த தருமனாக பட்டவா தூது ஆடியது குற்றம் குற்றப்பட்டவருக்கு குடும்பத்திலே தண்டனை உண்டு என்று சொல்லி 12 வருட காடுதா ஒரு 5வது மாசம் 13 கழித்து வந்து உண்டாதா தங்குல பிரகாரம் பாதி நாடு தருது என்று சொல்லி காட்டுக்கு ஓட்டி வச்சேன் அந்த காட்டுக்கு போன பஞ்சா படம் அது பசங்க அவன் செத்தார பிடித்தார தெரியவில்லை அதனால ஆலோசனை கேட்க வேண்டுமானோ என் அத்தானாகிய சகனி மாமா அந்த முறை தெரிஞ்சிருக்கா சொன்னாங்க சீக்கிரம்